ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு பண்ண போகிறோம். சமைக்க நேரம் இல்லாதப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். எந்த காய்கறியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஊற வச்சுக்கிறலாம். 2 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஊற. இப்போ மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். அரிசியும் பருப்பு ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி அளவு அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்காம. பாதி அளவு அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக. தேங்காய் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சாச்சுங்க. அடுத்ததாக தயிர் அரைச்சிடலாம். இப்போ நம்ம தயிர் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய ஜார், மிக்சி ஜார் இது போல் எடுத்துக்கோங்க. நான் கடை தயிர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேக்கெட், 100 கிராம் பேக்கெட், 10 ரூபாய் பேக்கெட், ஒரு 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காம. லைட்டாக ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணி அரைங்க, அதுக்கு மேலே ரொம்ப அரைச்சிட வேண்டாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டை அந்த மாதிரி பொடியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பூண்டு பல் வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா கருவேப்பிலை, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மோர் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளருக்கு தான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹைல வச்சுக்கோங்க. அரைச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அரிசி பருப்பு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம அரைச்ச பொருளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைம்லேயும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு மீடியம்லேயே இப்போ வச்சுட்டு அப்படியே விட்டுறலாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தயிர், அந்த விழுதை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஃபுல் சிம்லயே வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். கொதிச்சா நல்லா இருக்காது மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு. அதனால நம்ம அப்படியே விட்டுறலாம். நம்ம தயிரை நைஸா அரைக்கல. ஒரு 2 திருக்கு தான் மிக்சியில வச்சு திருக்கிட்டு சேர்த்துருக்கோம். ரொம்ப நைஸா அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷா தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா காலிஃப்ளவர் சில்லி 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்புக்கு நீங்க நான்வெஜ் கூட நீங்க சைடிஷா தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தூள் உப்பு. இதை அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கட் பண்ண எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. நல்லா இதுல சாஃப்ட் ஆயிரும் காலிஃப்ளவர், சுடு தண்ணியிலேயே இருக்கிறதுனால 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரையும் தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்தாச்சு. நீங்க என்ன பிராண்ட் சிக்கன் 65 கடையில வாங்கி யூஸ் பண்றீங்களோ அந்த பொடியில இருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க.
கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அளவுக்கு சேர்க்கறதுனால நல்ல பஃபியா, நல்ல கிரிஸ்பியாவும் வரும். காலிஃப்ளவர் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இப்போ கைட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துறலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதுல உள்ள ஈரப்பதமே போதுங்க. உப்பும் சேர்க்க தேவையில்ல. நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் தண்ணீல சேர்க்கும்போது. அது போக சிக்கன் 65 மசாலாவுலயும் உப்பு இருக்கும். அதனால நம்ம உப்பு சேர்க்க தேவையில்ல. சரியான பதமாவே இருக்கும். நீங்க அத அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். பாருங்க நம்ம தண்ணி சேர்க்காமலே எந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்திருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டோம்னா போதும். அதுவே நல்லா மிக்ஸ் ஆயிடும். காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தாராளமாவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உதிரி உதிரியா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் நிதானமாவே பொரிஞ்சு வரும். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கிடலாம். பாருங்க நல்லா காலிஃப்ளவர் ஃப்ரை ஆயிடுச்சு கிறிஸ்பியா. இந்த மாதிரி இந்த கலர்ல நல்லா நிறம் மாறவும் இதை இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ இது ஒரு பிளேட்ல எடுத்துடலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா மோர் குழம்பும் காலிஃப்ளவர் சில்லி 65 ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் மோர் சேராதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்.